ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது. அதனால் நம்மளுக்கு என்ன மட்டன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னமான சத்துக்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். பெரும்பாலுமே நம்ம மட்டன் சாப்பிட்றது உடலுக்கு அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். புரோட்டீன், விட்டமின் எல்லாமே நமக்கு கிடைக்கும். மட்டன் சாப்பிட்றது குழந்தைகள் சாப்பிட்லாம், பெரியவங்க, வயதானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்பான்சர் பார்த்துருவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிற வெப்சைட்டு. பைமோட் அப்படிங்கிற வெப்சைட் மூலயமா நமக்கு தேவையான, நமக்கும் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது. நமக்கும் சரி நம்மளுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நமக்கு பைமோட்டில் ஷாப்பிங் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த பைமோட்டில் பொருட்கள் ரொம்ப குவாலிட்டியாகவும் தரமாகவும் விலையும் கொஞ்சம் மலிவாகவுமே இருக்குது. உள்ள பொருட்களுமே நல்ல குவாலிட்டியாக தரமாக எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம பைமோட்லேயே ஷாப்பிங் பண்ண சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மள எல்லாருமே பைமோட்லேயே ஷாப்பிங் பண்ணலாம். இப்போ நம்ம மட்டனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். மட்டனில் அதிகமாகவே நம்மளுக்கு புரோட்டீன், கொழுப்பு சத்து எல்லாம் இருக்குது. நம்ம மட்டன் வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய உடம்புக்கு, நம்மளுடைய ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. மட்டன் குழந்தைகளுமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் அதிகமான புரோட்டீன் சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே இருக்குது. இப்போ மட்டன் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். மட்டனை நல்லா கடையில் வாங்கி வெட்டி கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, புதினா எல்லாம் வெட்டி வச்சுட்டு தாளித்து விடணும். வெங்காயம் எண்ணெயை ஊற்றி, கடாயில் எண்ணெயை ஊற்றி தாளித்து, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் மட்டன் போட்டு மசாலாவும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு உப்புலாம் சேர்த்து தேவையான மல்லி, புதினா சேர்க்கணும். அதுக்கப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கவும். வதக்கி நம்மளுக்கு போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கிண்டணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் குக்கரில் நம்ம மூடி ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு வைக்கணும். வச்சோம்னா நம்மளுக்கு தேவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். மட்டன் சாப்பிட்றதுனால இல்லை உடம்புக்கு எல்லாமே ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுக்காண்டி நம்ம டெய்லி சாப்பிடாம வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். மட்டன் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். அதிகமான கொழுப்பு சத்து இருக்குது, புரோட்டீன் சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. மட்டன் நம்ம நல்லாவே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், காரம் இல்லாமல்.